Hi friends, welcome back to my channel Savvy Learner. நம்ம last வீடியோல புது சாப்டர் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இது மட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், லிமிடேஷன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ ஒன்றும் செக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எண்ட் கார்டில் நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி ஒன்றும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனியில் என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதோட ரூல்ஸில் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். Following provisions of Indian Company Act 2013 have to be followed while preparing financial statement of a company. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதோட ஆக்டில். ஏன்னா நமக்கு கம்பெனிக்கு வந்து தனியாக ஒரு ஆக்டே இருக்குது, இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 தனியாக இருக்குது. ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 40, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், statement of changes in equity and any explanatory note annexed to the above. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னா, பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஸோ இது எல்லாத்தோட ஸ்டேட்மெண்ட்டுமே எங்கே இருக்கணும், நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதோட என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷனரி, என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கணும் டீட்டெயில்டாக. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 129 சப்செக்ஷன் 1 ஆஃப் இந்தியன் கம்பெனி ஆக்ட் 2013 state that the financial statement shall give a true and fair view of statement of affairs of a company and shall compare with the accounting standards notified under section 133. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கணும், அவங்க கொடுத்த எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும். அவங்களோட கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 129 சப்செக்ஷன் 1 also state that financial statement shall be prepared in the forms provided in Schedule 3 of Indian Company Act 2013. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஷெட்யூல் 3ல அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஷெட்யூல் 3ல கொடுத்துருக்காங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் வந்து இதில் உங்களுக்கு புக்கில் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்ட் 1, ஸோ இது வந்து பார்ட் 2. ஸோ இது மட்டும் நம்மளோட ஃபினான்ஷியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது தான் போட்டிருப்போம். எது நம்ம போட்டிருப்போம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட். பட் இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர், அதாவது பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட பேக்கப். ஸோ இது வந்து இதோட டீட்டெயில் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பார்ட் 2, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளோட இதோட இதோட என்ன சொல்கிறது, இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட வந்து அசெட்டோ இல்லை லயபிலிட்டிஸோ, ஸோ இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் சோர்ஸஸ். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு தனியாக என்னென்ன வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ப்ளனரி நோட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் பார்ட் 1. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதான், பட் கொஞ்சம் வந்து ஃபார்மேட் வந்து சேஞ்சாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனி ஆக்ட் 2013 நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதர் இன்கம்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்னென்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா இந்த சாப்டரில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல, வெறும் வந்து நம்ம கம்பேர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்கள் ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பெனியை எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அனாலிசிஸ், ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன அனாலிசிஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். It is a comparison of various items in financial statement by establishing and evaluating relationship among them so that it gives a better understanding of performance and financial statement of a business concern.
ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற வேரியஸ் ஐட்டம்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் rearrangement of data in accordance with the purpose of analysis and applications of financial tools, evaluating the relationship among the component parts, drawing conclusion based on the analysis. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபினான்ஷியலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டாஸ். ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் என்னென்ன பர்பஸ், ஸோ பர்பஸ் ஆஃப் அனாலிசிஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன், ஃபினான்ஷியல் டூல்ஸு, எவாலுவேஷன்ஸ் ஆஃப் ஒரு ஐட்டத்தோட இன்னொரு ஐட்டம் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் எதுலேயே நம்ம பண்ண முடியும்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இன்க்ளூட்ஸ் போத் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ போத் நம்ம அனாலிசிஸும் பண்ண முடியும், அது என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியும். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் computed and compare of the same to establish relationship among them. ஸோ ஒரு சேம் ஐட்டத்தை நம்ம திருப்பி வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டும் இந்த இயர் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்மளால் ஒரு ஐட்டத்தில் உள்ள சேஞ்சஸ் என்ன அப்படின்றத நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அண்ட் ஐடென்டிஃபை த ரீசன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஞ்சஸ். ஸோ என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, எப்படி வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷனரி ஆஃப் ரிசல்ட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணோம், அதோட ரிசல்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டு ஸ்டடி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் சால்வென்சி ஆஃப் அ பிஸ்னஸ். ஸோ என்னென்ன லாங் டேர்ம் அண்ட் சால்வென்சி, அதாவது சால்வென்சி அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நல்ல பொசிஷனில் இருக்குது, நம்மளோட லோன்ஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எதில் கண்டுபிடிக்க முடியும்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்மோட சால்வென்சி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ டிட்டர்மைன் தி எஃபிஷியன்சி இன் ஆப்ரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் அசெட். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அப்படின்றது பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, ஸோ அசெட் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு டிட்டர்மைன் தி எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ டிட்டர்மைன் தி ட்ரெண்ட் இன் சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ என்னென்ன சேல்ஸு, என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஸோ அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். டு ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ப்ரிப்பேர் பட்ஜெட். ஸோ ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சரை நம்ம கன்சிடர் பண்ணி என்னென்ன பட்ஜெட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இக்னோர் நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன், இக்னோர் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலாக இருக்கிறத அமௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ண முடியும். அது தென் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒரு பர்சனை எம்ப்ளாய் பண்ணுறதோ இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் தரதோ, ஸோ அதை பற்றி மேனேஜ்மெண்ட் டிசிஷன் வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸில் நம்மளால் இங்கே சேஞ்சஸ் பார்க்க முடியாது, என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடியாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் ஒன்லி த மீன்ஸ் அண்ட் நாட் அன் எண்ட், and that is it is only a tool in the hands of management and other shareholders. Interpretation of result has to be done only by the financial analysis with due regards to the internal, external, environmental facts. ஸோ எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எது நம்மளோட பொசிஷனை. இன்டர்பிரிட்டேஷன் ஒரு அனாலிசிஸ் பண்ணாதான், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணாதான் ஒரு அனாலிஸ்ட் அப்படின்றது அவங்க எப்படிலாம் வந்து அனாலிஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற இன்டர்னல், எக்ஸ்டர்னல், என்விரான்மெண்டல் சோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளோட பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் தான் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பர்ட்டோட நாலேஜ் வேணும், எதுக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் அனலைஸ்ட் டேட்டா இன்வால்வ் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மே கிவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன்ஸுமே எப்படி இருக்குன்னா பர்சனல் ஜட்ஜ்மெண்ட், ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு வியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கம்பெனியில் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதோட என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஜென்ரலாக சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம அடுத்த நம்ம சம்ஸோட தியரி பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம சம்ஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.